Hello students, welcome to our today's video. In this video, we'll learn about the lesson electrostatics, and our today's topic is gas law and its applications. What is electric flux? The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines is called electric flux. Its unit is Newton meter square per coulomb. Gas law. It states that if a charge q is enclosed by an arbitrary closed surface, then the total electric field through the closed surface pi E is equal to the closed integral of E vector dot dA vector is equal to q enclosed by epsilon naught, where q enclosed is the charge within the closed surface. இன்றைக்கி வீடியோவில் காஸ் விதி அதன் பயன்பாடுகளும் பற்றி படிக்க போகிறோம். காஸ் விதியோட சம்மந்தப்பட்டது என்னென்னா மின்பாயம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்பாயம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காஸ் விதி பார்க்கலாம். மின்பாயம்ங்கிறது என்னென்னா மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த ஒரு பரப்பு வழியாக செல்லும் மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை மின்பாயம் எனப்படும். அதனுடைய அலகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. அதாவது ஒரு பரப்பு வழியாக செல்லும் ஒரு மின்புலம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மின்விசை கோடுகள் போகுது. அந்த மின்விசை கோடுகளில் ஒரு பரப்பு ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த பரப்பு வழியாக செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் எண்ணிக்கையை தான் மின்புல பாயம், மின்பாயம் அல்லது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The number of electric lines of force crossing the given area kept normal to the electric field is called as the electric flux. ஸோ இதனுடைய யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டில் சென்டரில் ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு யூனிட் சார்ஜ் இருக்குது, ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ அதிலிருந்தே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நிறைய வெளியே போகிறத பார்க்குறீங்க. இது போகக்கூடிய இந்த போர்ஷனில் ரெண்டு ஏரியா ட்ரா பண்ணியிருக்காங்க, ஏபி. ஏன்னு ஒரு ஏரியா, பின்னு ஒரு ஏரியா. ஏயோட பரப்பும் பியோட பரப்பும் ஈக்குவல். ஆனால் ஏயில் போகக்கூடிய மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை பியை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஸோ ஏயில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஹை தென் தட் ஆஃப் பி. பியை கம்பேர் பண்ணும்போது ஏயில் போகக்கூடிய நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய மின்புல பாயம் ஏ அதிகம், பி குறைவு. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் த கிவன் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியாக செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை மின்புல பாயம் எனப்படும். இப்போ இந்த மின்புல பாயம் கொஸ்டின்லேருந்து அப்படி நம்ம எங்கே வரப்போகிறோம்னா காஸ் விதிக்கு வரப்போகிறோம். மின்புல பாயத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E vector dot dA vector that is equal to the closed integral of EdA cos theta. ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஏங்கிறது அந்த சர்ஃபேஸோட ஏரியா. அதில் ஒரு ஏரியா ட்ரா பண்ணுறோம். நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஏரியா டிஏ. தீட்டா மீன்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் இ அண்ட் டிஏ. ஈக்கும் டிஏக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் என்னது, தீட்டா. therefore the closed integral EdA cos theta தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்புல பாயம். இப்போ இதே இதிலேருந்து அப்படி நம்ம காஸ் விதிக்கு வரப்போகிறோம். காஸ் விதினா என்னென்னா இந்த மின்புல பாயம் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் அந்த க்ளோஸ்டு சர்ஃபஸில் உள்ள சார்ஜஸுக்கு ஈக்குவல். இதுதான் காஸ் விதி. அதாவது மின்புல பாயம் இஸ் ஈக்குவல் டு ஒரு மூடிய பரப்பில் உள்ள மின்புல பாயம் ஈக்குவல் டு 1/ε டைம்ஸ் அந்த பரப்பில் உள்ள மின்னூட்டத்திற்கு சமம். இதை தான் காஸ் விதின்னு சொல்கிறோம். இப்போ இந்த படத்தை பார்த்தா தெரியும், கியூங்கிற ஒரு மின்னூட்டம் இருக்குது. அதை சுற்றி ஒரு காசியன் பரப்பு ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு கோளக பரப்பு. அந்த பரப்பில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துருக்குறோம், அதுதான் டிஏ. அதில் போகக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த டிஏயோட டைரக்ஷனும் ஈயோட டைரக்ஷனும் வெளிநோக்கி இருக்குது. அதனால் இதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை என்ன சொல்லலாம்னா இடிஏ அப்படின்னு சொல்லலாம், இ இன்ட்டு டிஏ. இந்த டிஏங்கிறது ஸ்மால் போர்ஷன், பட் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏஏ, இஏ.
therefore electric flux is equal to EA cos theta. இப்போ இந்த மையத்தில் சென்டரில் ப்ளஸ் கியூ இருக்கிறதுனால இந்த கோளத்தில் உள்ள அனைத்து புள்ளியிலையும் மாறாத மதிப்பு கொண்டதாக என்ன செய்யும் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு, அதனுடைய மின்புலத்தோட அளவு மாறாததாக என்ன செய்யும் காணப்படும். இப்போ காஸ் விதியோட டெஃபினிஷனுக்கு நம்ம வரோம். காஸ் விதினா என்னென்னா, ஒரு மூடிய பரப்பு, அந்த பரப்பில் கியூ மின்னூட்டம் இருக்குது. அந்த மின்னூட்டம் அந்த மூடிய பரப்பில் இருக்கும்போது அந்த பரப்பினுடைய மொத்த பாயம், மொத்த மின்புல பாயம் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் கியூ. கியூனா என்னென்னா அந்த பரப்பில் உள்ள மின்னூட்டம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், காஸ் விதி. அடுத்ததாக காஸ் விதியின் பயன்பாடுகள் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா. அதில் ஃபஸ்ட் ஒன் மொத்தம் 4 இருக்குது. இந்த வீடியோவில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். மின்னூட்டம் பெற்று முடிவிலா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம். அதாவது ஒரு மின்னூட்டத்துடைய மின்புலத்தோட மதிப்பை நம்ம காஸ் கூலும் விதி மூலமாக ஈஸியாக எளிதாக என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மின்னூட்டங்களின் தொகுப்பு, அதாவது அதிகமான மின்னூட்டங்கள் இருந்தால், அப்படி இருக்கும்போது நம்ம காஸ் விதியை பயன்படுத்தினா மட்டும்தான் அதால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை என்ன செய்ய முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முடிவிலா நீளமுடைய கம்பி, இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். இந்த கம்பி ஃபுல்லாக மின்னூட்டம் இருக்குது. அப்போ எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த கம்பி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஸோ அதில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எவ்வளவு மின்புலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறதுக்கு நம்ம காஸ் லாவை என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதுதான் அந்த மின்னூட்ட கம்பி, அதாவது முடிவிலா நீளம் கொண்ட மின்னூட்ட கம்பி. இந்த கம்பி ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னா சார்ஜஸ் இருக்குது, மின்னூட்டங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது. இதில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட் வச்சுருக்கிறோம். இந்த பிங்கிற பாயிண்ட்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா காஸ் லாவை அப்ளை பண்ணணும். சரி, காஸ் லா அப்ளை பண்ணணும்னா ஒரு மூடிய பரப்பாக இருக்கணும். ஏன்னா மூடிய பரப்பில் உள்ள மின்புல பாயம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1/ε0 டைம்ஸ் அந்த மூடிய பரப்பில் உள்ள மின்னூட்டத்திற்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் காஸ் லா. ஸோ அப்போ ஒரு மூடிய பரப்பாக நமக்கு என்ன செய்யணும், போர்ஷன் வேணும். அடுத்து இந்த கம்பியோட நீளம் என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. ஏன்னா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க, முடிவிலா நீளம் கொண்ட கம்பி. அப்போ இதில் நம்ம எப்படி அதனுடைய இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதில் மின்னூட்ட நீள் அடர்த்தி அப்படின்னு ஒரு லெட்டரை கொண்டு வரோம். மின்னூட்ட நீள் அடர்த்தி, அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸை தட் இஸ் டேக்கன் அஸ் லாம்டா. யூனிட் லென்த், ஓரலகு நீளத்தில் உள்ள மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கையை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், லாம்டான்னு எடுத்துக்கிறோம். அதை தான் மின்னூட்ட நீள் அடர்த்தி லாம்டா அல்லது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒரு க்ளோஸ்டு சர்ஃபஸ் ஆக்கணும்னா இதனுடைய சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர், இதுக்கு நியரஸ்ட்டாக இதை வச்சுட்டு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு மூடிய பரப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் என்ன செய்யலாம், போடலாம், உருளை. அதுதான் இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஒரு நீல கம்பி இருக்குது, அதை சுற்றி ஒரு காசியன் சர்ஃபஸ் ட்ரா பண்ணியிருக்கிறோம். அது என்னென்னா ஒரு சிலிண்டர். இப்போ இந்த சிலிண்டரோட நீளத்தை, இது ஒரு இமேஜினரி காசியன் சர்ஃபஸ், நம்ம எடுத்துக்கொண்ட அந்த கம்பி அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப, அதனுடைய தன்மைக்கு ஏற்ப சமச்சீர்த்தன்மை கொண்ட ஒரு காசியன் சர்ஃபஸை, ஒரு இமேஜினரி சர்ஃபஸை நம்ம ட்ரா பண்ணுறோம். அதனுடைய நீளம், இப்போ நம்ம எடுத்துருக்கிறது உருளை, அதனுடைய நீளம் எல்லுனும் அதனுடைய அதனுடைய டிஸ்டன்ஸ் அதனுடைய ஆரத்தை, ரேடியஸை ஆர்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்து ஒரு இமேஜினரி காசியன் சர்ஃபஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம ஈஸியாக காஸ் லாவை அப்ளை பண்ணி என்ன செஞ்சிடலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஆர் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்ட் வந்து பி, அந்த இடத்துல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஸியன் சர்ஃபஸில் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு இ டிஎஸ் காஸ் தீட்டா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த சிலிண்டரில் நம்ம பண்ணுறதுக்காக சிலிண்டரில் ஒரு ஸ்மால் போர்ஷன் 3 பிளேசஸில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள டாப்பில் ஒரு போர்ஷன் எடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் அதனுடைய கர்வ்டு சர்ஃபஸில் ஒரு போர்ஷன் எடுத்துருக்குறோம். அடுத்து கீழே உள்ள பாட்டத்தில் ஒரு போர்ஷன் எடுத்துருக்குறாங்க. எப்போவுமே ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்ததுன்னா அதனுடைய டைரக்ஷன் வந்து டேக்கிங் அவுட்வேர்டு, அந்த டைரக்ஷன் வெளிநோக்கி தான் என்ன செய்யும் இருக்கும். அடுத்து இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இதனுடைய டைரக்ஷனும் ஈ வந்து ஒரு அவுட்வேர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ அப்பர் போர்ஷனை பார்த்தீங்கன்னா ஈயோட டைரக்ஷனும் அண்ட் தென் அந்த ஸ்மால் போர்ஷன் ஒரு ஏரியா எடுத்துருக்கிறோம்ல அதனுடைய டைரக்ஷனும் 90 டிகிரியில் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கிறனால 90 டிகிரி. ஸோ காஸ் 90 0. தர்ஃபோர் அப்பர் போர்ஷனில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஏன்னா காஸ் 90 0, தர்ஃபோர் பை இஸ் ஈக்குவல் டு இடிஎஸ் காஸ் 90, இடிஎஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி லோயர் போர்ஷன் எடுத்துக்கிட்டாலும் ஈயோட டைரக்ஷனும் அந்த ஸ்மால் போர்ஷனோட டைரக்ஷன், ஸ்மால் ஏரியாவோட டைரக்ஷனும் பெர்பெண்டிகுலர். தர்ஃபோர் அங்கேயும் காஸ் 90 0, அதனால் கீழே உள்ள போர்ஷன்லேயும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. அப்போ எந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்குன்னா அந்த கர்வ்டு போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதை தான் நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பை இஸ் ஈக்குவல் டு கர்வ்ட் போர்ஷன் மட்டும் இருக்குது. தட் இஸ் EDA ப்ளஸ் டாப் சர்ஃபஸோட EDA ப்ளஸ் பாட்டம் சர்ஃபஸோட இன்டெக்ரல் ஆஃப் பாட்டம் சர்ஃபஸோட EDA. Therefore pi is equal to closed integral EDS EDA cos theta. இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து இது 3 இதை டிவைட் பண்ணியிருக்கோம். therefore first வந்து curved portion EDA cos 90, சாரி curved portionல cos 0 plus டாப்பில் EDA cos 90 plus பாட்டத்தில் EDA cos 90. ஸோ இந்த போர்ஷன் கம்பேர் பண்ணும்போது cos 0 ஈக்குவல் டு 1. தர்ஃபோர் இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். இதுவும் 0, இதுவும் 0. தர்ஃபோர் ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறோன்னா pi is equal to curved portion மட்டும் கிடைக்குது EDA, integral of EDA. integral of EDA E வந்து கான்ஸ்டன்ட் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கும், அதனால் E வந்து டேக்கிங் அவுட் சைட். தர்ஃபோர் integral of DA, integral of DA is equal to EA. ஏங்கிறது என்னென்னா கர்வ்ட் போர்ஷனோட ஏரியா. கர்வ்ட் போர்ஷனோட ஏரியா என்ன இருக்கும், தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு லென்த். அதனுடைய அந்த வளைபரப்போட பரப்பு வந்து சுற்றளவு இன்ட்டு நீளம். அப்போது தட் இஸ் ஈஸ் ஈக்குவல் டு சுற்றளவு என்ன எடுப்போம், சர்க்கம்ஃபரன்ஸை 2πr, நீளம் வந்து L. இதுதான் என்னது EAயோட மதிப்பு. இப்போ EA கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ காஸ் விதியை நம்ம அப்ளை பண்ணோன்னா காஸ் விதி இஸ் ஈக்குவல் டு pi EDA Q enclosed by epsilon naught. EDA வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். தட் இஸ் E is equal to E 2πr L is equal to Q enclosed. Enclosed means உள்ள மின்னூட்டம் Q enclosed by epsilon naught. இப்போ இந்த இது என்னன்னு சொல்லி என்ன செய்யணும், Q
கியூ உள்ள கியூ என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மின்னூட்ட நீள் அடர்த்தி லேம்டா ஈக்குவல் டு, அதாவது சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டானா என்னென்னா யூனிட் லென்த்தில் உள்ள சார்ஜஸ், தட் இஸ் q by lambda is equal to q by L. therefore q is equal to என்ன இருக்கும்? q equal to L lambda. q is equal to lambda L அல்லது n lambda L lambda. இதை தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். that is equal to E dA யோட வேல்யூ என்ன வந்ததுன்னா 2 pi R L equal to q enclosed என்ன வந்தது? q is equal to lambda L. அப்போ lambda L by epsilon naught. இங்கே ஒரு எல்லையும் என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். therefore E is equal to என்ன வரும்னா lambda by 2 pi R epsilon naught. இதுதான் என்னதுன்னா மின்னூட்டம் பெற்ற, அதாவது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஈரிலா நீளமுள்ள கம்பி, ஈரிலா நீளமுள்ள கம்பியினால் கிடைக்கக்கூடிய மின்புலம் ஆகும். இதில் லேம்டாவோட மதிப்பு 0வோட அதிகமாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட டைரக்ஷன் வெளிநோக்கி இருக்கும். லேம்டா வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும்? உள்நோக்கி இருக்கும். ஈயோட வேல்யூ வந்து உள்நோக்கி இருக்கும். therefore E is equal to lambda by 2 by epsilon naught R. ஸோ இந்த கிளாஸில் காஸ் லா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அடுத்து காஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பியினால் ஏற்படும் மின்புலம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.